ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி 3ஆம் சனிக்கிழமை பூஜையை தான் நம்ம பார்த்துக்க போகிறோங்க. நான் காலையிலேயே பார்த்திங்கனாக்கா விரதத்துக்காக ரெடி ஆகிட்டு பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு சங்கு சக்கரம் இந்த பெருமாளோட இதை நம்ம அபிஷேகம் பண்ணிக்குவேன். எப்போவுமே நான் மாதம் ஒரு டைம் பண்ணுவேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இந்த புரட்டாசியில் எப்போவுமே எத்தனை கிழமை வந்தாலும் 5 கிழமை 4 கிழமை வந்தாலும் நான் அபிஷேகம் பண்ணிக்குவேங்க. இந்த புரட்டாசி நமக்கு ரொம்ப நம்மளோட கர்ம வினைகளை போக்கக்கூடியதுங்க. அதனால் பெருமாளை நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய கர்மா நம்மளை விட்டு விலகும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா புரட்டாசி பெருமாளுக்கு அதாவது வழிபாட்டுக்குரிய மாதம், நம்மளுடைய கர்மாக்களை குறைக்கிற மாதம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு நெய்வேதனம் பண்ணலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். காலையிலேயே 3 பொருள் வச்சு பால், மஞ்சள், பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அலங்காரம் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் வச்சு அந்த மஞ்சளில் இது பண்ணிக்கிட்டேன். அந்த தாடையில் வைப்பாங்க இல்லைங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண நீரை துளசியில் ஊற்றிக்கிட்டேன். சக்கரை பொங்கல், சுண்டல், வடை இது மாதிரி செஞ்சுக்கிட்டேன். வடையிலலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போடக்கூடாது, எதுலேயுமே உப்பு சேர்க்கக்கூடாது. ஒரு 4 வடைக்கு மட்டும் உப்பு சேர்க்காமல் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த நெய்வேத்திய பாத்திரமே அம்மா பியூர் வெஜ்ஜு தான். நாங்கள் அதுலேயே பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருப்பாங்க பாத்திரம்னா. நான் அப்படி பண்ணவே இல்லை. அதாவது சமைக்கிற பாத்திரத்தையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அம்மாலாம் பார்த்திங்கன்னா சமைக்கிற பாத்திரம் விரதத்துக்குன்னு தனியாகவே எடுத்து வச்சுருப்பாங்க. பியூர் வெஜ்ஜாக இருந்தாலுமே தனியாக சாமிக்குன்னு எடுத்து வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணுவாங்க. சாமிக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பண்ணுறப்ப பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு பூஜை பண்ணணும். பிள்ளையாருக்கு பார்த்திங்கனாக்கா இன்றைய கிழமை திதி இதெல்லாம் சொல்லி தான் நம்ம வீட்டில் உள்ள நபர்களோட பேரெல்லாம் சொல்லி நம்ம கிழமை, நட்சத்திரம், நம்மளோட கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரம் இதெல்லாம் சொல்லி பிள்ளையாரோட அர்ச்சனை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அப்படி பண்ணி தான் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எந்த பூஜை பண்ணாலும், மகாலட்சுமி பூஜை பண்ணாலும் சரி, எது பண்ணாலும். இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள்லாம் கம்மியாகவே இருந்துச்சு, போய் மார்க்கெட்டில் வாங்க போக டைம் இல்லை. இது பார்த்திங்கனாக்கா சாமிக்கு நெய்வேதனமாக துளசி தீர்த்தம், பானகம் மெயினாக அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி முத்துனால் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு சாமிக்குரிய அர்ச்சனைகளை எல்லாம் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓம் விக்னேஸ்வர பார்வதி புத்திராய நம ஓம். ஓம் கஜமுக மூஷிக வாகனாய நம ஓம். ஓம் தத்ருபுருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தன்கி பிரயோஜதா அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை ஃபஸ்ட்டு நம்ம அவருக்கு ஒரு நெய் தீபம் கற்கண்டு வச்சு தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்மளோட குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கணுங்க. அப்போ நவராத்திரி நடக்கிறதுனால நம்ம எப்போ பெருமாள் பூஜை பண்ணாலும் அம்பாளோட ஸ்லோகத்தையும் நம்ம சொல்லணும். நமஸ்தே மகாமாயே ஸ்ரீபீடே சீர பூஜித்தே சங்க சக்கர கதா கஸ்தே மகாலட்சுமியோட அஷ்டோத்திரத்தையும் நான் சொல்லிக்கிட்டேங்க. இதில் மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம், அப்புறம் லக்ஷ்மி குபேர மந்திரங்களையும் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுறப்ப நம்ம ஏன்னா பெருமாள் பார்த்திங்கன்னா குபேரனோட இதுங்கிறதுனால நமக்கு குபேரனோட கடாட்சியமும் நம்ம பெருமாளை கும்பிட்றப்ப குபேர கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப குபேரனோட மந்திரங்களையும் நம்ம சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஓம் மாதவாய நம, ஓம் கேசவாய நம, ஓம் கோவிந்தாய நம, ஓம் முகுந்தா நம, ஓம் மதுசூதனாய நம, ஓம் கருட வாகனாய நம, ஓம் வைகுந்தாய நம, ஓம் வாமனாய நம, ஓம் ஆனந்த ரூபாய நம, ஓம் அச்சுதாய நம, ஓம் ஹரிகேசவாய நம, ஸ்ரீதாராய நம அப்படின்னு சொல்லி சாமியோட நாமங்களையெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா சாமிக்கு இன்றைக்கி பச்சை கற்பூரத்தில் தீபம் காமிக்கிறது ரொம்ப விசேஷங்க. நம்ம எப்போவுமே சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறப்ப வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். எப்போவுமே வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு
நம்ம அப்படி படையல் போட்டால் தான் சாமி வந்து நிறைவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூஜை வந்து பச்சை கற்பூரம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது. பச்சை கற்பூரத்தில் நம்ம வந்து தீபம் ஏற்றி நம்ம கற்பூர நீராஞ்சனம் காமிக்கிறப்ப பார்த்திங்கன்னா பரிபூரணமாக பெருமாளோட அனுகிரகமும் கடாட்சமும் நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் பண்ணணும். இந்த பூஜை வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கிரக தோஷங்களை போக்கக்கூடியது. இந்த பெருமாள் பூஜையில் பார்த்திங்கன்னா நெய்வேதனம் படைச்சிட்டு நம்ம சாமிக்கு வந்து தீபார்த்தனை காமிச்சதுக்கப்புறம் துளசி மாடம் இருந்ததுன்னா துளசி மாடத்துக்கு காமிங்க. அது ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் பூஜை பண்ணுறப்ப இந்த படைச்சிட்டு பார்த்திங்கன்னா காகத்துக்கு நம்ம வீட்டில் சாதம் நான் தனியாக வச்சுருந்தோம். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் இதெல்லாம் கொண்டு வந்து சாமிக்கிட்ட எப்போவுமே வைக்க மாட்டேன். காகத்துக்கு பார்த்திங்கன்னா அதில் எள்ளு ஒரு சொட்டு நெய் விட்டு காகத்துக்கு படைச்சி நம்ம சனீஸ்வர பகவானை நினச்சிட்டு நம்ம வந்து பெருமாளுக்கு படைக்கிற வந்து இந்த புரட்டாசியில் வைக்கிறது அவ்வளோ விசேஷங்க. அந்த கிழமை சனிக்கிழமையில் அவ்வளோ ஆனந்தமாக ஏற்றுப்பார் சனீஸ்வர பகவான். நமக்கு பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் பூஜை பண்ணி நிறைவாக 3ஆம் கிழமை பூஜையை நான் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துக்கங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.